மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளை நோக்கி நிறைய விமர்சனம் வைப்பாங்க. அவசரமாக அறிக்கையே வராதுங்க. ரொம்ப லேட்டாக அறிக்கை விடுவாங்க. எதை பற்றியுமே ரொம்ப லேட்டாக பேசுவாங்க அந்த தாவேக்காரங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக குற்றச்சாட்டம் முன் வைப்பாங்க. லேட்டாக பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தலைப்பு செய்தியை பார்த்து அரசியல் பேசுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சீமானனம் பண்ணுற இந்த அரசியல் ஒரு பெரிய உதாரணம். அதாவது பார்த்திங்கன்னா, முதல்ல எனக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கார்டு வந்துச்சு. இந்த நியூஸ் கார்டை நான் முதல்ல பார்க்கும்போது இது ஒரு ஃபேக்கான நியூஸ் கார்டாக இருக்கலாம். சீமானண்ணன் இதுக்கெல்லாம் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரா? அவருக்கு நமக்கு ஏறத்தாழ நிறையா பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. இது ஒரு ஃபேக்கான நியூஸ் கார்டாக தான் இருக்குங்கிறத நான் ஆழமாக தெளிவாக நம்பினேன். எந்த நியூஸ் கார்டுனா இந்த நியூஸ் கார்டை. பட் உள்ளே தேடி பார்த்தா உண்மைக்குமே மனுஷன் ஆதரவு தெரிவித்து வச்சுருக்காருங்க. தலைப்பு செய்தி அடிப்படையில் உட்காந்து அரசியல் பேசுகிறது தான் இவரோட அரசியலாக இருக்குது. இவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காருல ஒரு சட்டம், அது எவ்வளோ தூரம் கொடுமையான கருப்பு சட்டங்கிறது புரியாமல், நான் மீண்டும் சொல்கிறேன், தலைப்பு செய்திகளை பார்த்து அரசியல் பேசக்கூடியவர் சீமான். இவருக்கு அரசியல் அறிவில்லை அப்படிங்கிறத இந்த ரெண்டு கடுமையான வார்த்தைகள் நான் பயன்படுத்துகிறேன். எனக்கு நல்லா தெரியும். இந்த வார்த்தைகளை இந்த வீடியோவில் நிரூபிக்கிறேன். நான் மரியாதை குறைவாக சீமான் அவர்களை பற்றி பேச போகிறதில்ல. அவர் ஒரு விஷயத்தில் ஆதரவு தெரிவிச்சிருக்கார். அது எவ்வளோ தூரம் ஆபத்தானது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் எந்த விஷயத்துக்குப்பா அவர் ஆதரவு தெரிவித்தார், ஏன் இந்த விஷயம் அடிப்படையில் இவருக்கு அறிவில்லைன்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற மசோதாவை கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. எப்படி? அதாவது இந்த மசோதா வேணான்னு சொல்லலை. இந்த மசோதா வழக்கமாக அமளிகளில் ஈடுபடுவாங்க, ஆனால் கிழிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பேசுகிற சீமானண்ண ஆதரவு தெரிவித்த விஷயத்துக்கு கிழிச்சு அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளால் இந்த மசோதா எப்படி அழைக்கப்படுதுன்னா கருப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அழைக்கிறாங்க. நம்ம மாநாட்டில், தாவேக்கா மாநாட்டில் கூட ஆதவ அர்ஜுன் அவர்கள் கூட மேடையில் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பிஜேபி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மூணாவது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அதாவது பிரதமரை நாங்கள் உள்ளே வச்சிருக்கோம், ஊழலுக்கு எதிரான எங்களுடைய பயங்கரமான நடவடிக்கை, அதை அத்தனையுமே சீமானனை நம்பிட்டார் போல. நம்பினதுனால பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவை சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஆதரிக்கிறார். சரிப்பா, நீ சொல்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் எனக்கு இது என்னன்னே புரியல. எதனால இவ்வளோ கோபம், எதனால இவ்வளோ ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மசோதா எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது ஊழல் வழக்கில் 5 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அல்லது 5 வருஷம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அந்த ஊழல் வழக்கில் நீங்கள் சிறைக்கு போய் 30 நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுடைய பதவியை பார்த்தீங்கன்னா பறிச்சலாம் அப்படின்னு சொல்லி தான் பதவி பறிப்பு மசோதா அப்படின்னு சொல்லி இந்த மசோதாவை கொண்டு வர்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே. சிறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நடத்தக்கூடாது, அதனால பறிக்கிறாங்க. இதில் என்ன குத்தம் குறையும் கண்டுபிடிச்சிட்டிங்க, எங்கள் அண்ணன் சரியாதான் ஏன் முடிவெடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணனுக்கு நிறைய பேர் இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதை நம்ம உடைச்சு பேசணும்னா இது எவ்வளவு மூர்க்கத்தனமான சட்டங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டு காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் சிறைக்கு போகிறார். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல, குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கும்போது அவர் சிறைக்கு போகிறார். நிலுவையில் இருக்கும்போது சிறைக்கு போகும்போது அவர் சிறையில் 30 நாள் இருந்தாவே அவருடைய அந்த முதலமைச்சர் பதவியோ அல்லது அமைச்சர் பதவியோ பறிச்சிடலாம் அப்படிங்கிறத அந்த மசோதா பேசுது. இந்த மசோதா எது அடிப்படையில் இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, இடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது அடிப்படையில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இடி யாரை விசாரிக்குது? எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரையும் உட்காந்து விசாரிக்குது. ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டில் விசாரிக்கிறாங்க. இந்த பக்கம் தெலுங்கானாவில் கவிதா அப்படிங்கிறவங்க மேலே வழக்கு நடக்குது. கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே போட்டாங்க. இப்போ இவர் ராகுல் காந்தி இருக்கார்ல, அவரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்களோட மருமகன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடி வழக்கு நடக்குது. இந்த மாதிரி இந்த இடியோட செயல்பாடை நல்லா க்ளோஸ்டாக வாட்ச் பண்ணாவே முழுக்க எதிர்க்கட்சிகள் மேலே மட்டும்தான் இந்த இடி பார்த்தீங்கன்னா வழக்குகளை நடத்துது. இந்த இடி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைப்படுது. அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா இப்போ கெஜ்ரிவாலை பார்த்தீங்கன்னா விசாரணையில் சாட்சிகளை கலைப்பார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. கைது பண்ணி தூக்கி சிறையில் வச்சாங்க. சிறையில் இருந்துகிட்டே கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா ஆட்சி நடத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நகர்ந்து போனார். இவர் சிறையில் உட்கார்ந்து ஆட்சி நடத்தும் போது இவங்களால தாங்கிக்க முடியல. நம்ம என்னடா பண்ணலாம், இதுக்கு தான் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கும் போதே இவரோட பதவியை நம்ம எப்படி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மசோதாவை கொண்டு வராங்க. இந்த மசோதாவை பார்த்தீங்கன்னா யார்? சீமானனை உட்காந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே சரிப்பா, இப்போ குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கும்போது இப்படி பதவியை பறிச்சா அது சரியான நடவடிக்கை அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் நம்பி
நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம்ம இந்திய அரசாங்கத்தில் அல்லது இந்திய ஜனநாயகத்தில் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு போல நம்ம அம்பேத்கர் அவர்கள் எல்லாத்த பற்றியும் ஒரு தெளிவான பார்வையோடு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் சார்ந்த விஷயத்தில் அப்படியே கடுமையாக நடந்துக்காமல் இல்லை, ரொம்ப மென்மையாலாம் நடந்துக்கல. அந்த ஊழல் வழக்கில் சிறை தண்டனை அப்படிங்கிற நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தால், அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு நீதிமன்றம் மூலம் ஒரு தீர்ப்பு கிடைச்சா அந்த தீர்ப்பில் அவர் 2 வருஷத்தை தாண்டி அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டா அந்த 2 வருஷத்தை அவர் தாண்டிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணையில் தீர்ப்பு அடிப்படையில் அவரோட பதவி போயிடும். அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இவங்க பதவியை பறிக்க முயற்சி பண்ணுறாங்க இந்த மசோதா மூலமாக. இந்த வழக்குகள் அத்தனையுமே எதிர்க்கட்சிகள் மேலே வாண்டடாக இவங்களா போடுறது, எதிர்க்கட்சிகளை இவங்களே கைது பண்ணுறது. இந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் 5 வருஷம் ஒரு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா, அப்போ வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே பதவியை பறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த மசோதா வலியுறுத்துது. அந்த மசோதாவை பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் ஆதரிக்கிறார். அதாவது நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கூட அந்த பதவி பறிப்பு மசோதாவில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டார். அதாவது அவர் மேலே ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த அவதூறு வழக்கில் 2 வருஷத்தை தாண்டி அவருக்கு சிறை தண்டனை நீதிமன்ற விசாரணையில் பல்வேறு விதமான ஹியரிங்கில் இவர் ஒரு வாதம் வைக்கிறார், அவர் ஒரு வாதம் வைக்கிறார். 2 வாதங்களை கேட்டு ஒரு நீதிபதி உட்கார்ந்து முடிவெடுத்ததில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சிறை தண்டனை 2 வருஷத்தை தாண்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மேல்முறையீடு போகிறதுக்குள்ள இந்த வழக்கு நிலுவையில் தீர்ப்பு வந்தோடனே ராகுல் காந்தி அவர்களோட பதவி பறிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் அவ்வளோ பெரிய விசாரணையில் இவர் வழக்கு அவர் வழக்கு எழுத்துப்பூர்வமான வாதம் ஆதாரங்கள் குறுக்கு விசாரணை இத்தனையும் பார்த்துவிட்டு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லும். அந்த தீர்ப்பு 2 வருஷத்தை தாண்டி அந்த மக்கள் பிரதிநிதிக்கு தண்டனை கிடைச்சதுன்னா பதவி போயிடும். இப்படி ஒரு நடைமுறை இந்தியாவில் இருக்கும் போதே இந்த பதவி பறிப்பு மசோதாவை கொண்டு வர்றாங்க, இந்த கருப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த கருப்பு சட்டத்தை பார்த்தீங்கன்னா யார் சீமான் அண்ணன் ஆதரிக்கிறார். இது இவர் என்ன சொல்றாருன்னா மிகப்பெரிய சீர்திருத்தம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இப்போ நம்ம அத்தனை பேருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நீதிமன்றத்தோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமானால் இந்த குற்ற வழக்குகள் வேகமாக விசாரிக்கப்படும். இந்த குற்ற வழக்குகள் இந்த ஊழல் வழக்குகள் வேகமாக விசாரிக்கப்பட்டால் நீதிமன்ற தீர்ப்பு வேகமாக கிடைக்கும். நீதிமன்ற தீர்ப்பு வேகமாக கிடைச்சா அந்த நீதிமன்ற தீர்ப்பு 2 வருஷத்தை தாண்டி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊழல் வழக்குகள் அல்லது குற்ற வழக்குகள் வேறு எந்த வழக்கு அந்த மக்கள் பிரதிநிதி மேலே இருக்கோ அந்த பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடப்போகுது. இப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது. அப்போ நீதிமன்ற விசாரணையை வேகமாக பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதைத்தானே பண்ணணும். அதை இங்கே பண்ணலை. இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போதே உன் பதவியை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை இந்த பிஜேபி அரசாங்கம் கருப்பு சட்டம் மூலமாக பண்ணுறாங்க. அதை உட்காந்து அமித்ஷா உட்காந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒத்து ஊதிட்டு இருக்காரு சீமான் அண்ணன். இதுதான் எனக்கு சமகாண்டாகுது. முதல்ல இந்த செய்தியை பார்க்கும்போது நான் நம்பவே இல்லை. அப்புறம் இது அத்தனையுமே தேடி பார்த்தா உண்மைக்குமே மனுஷன் ஆதரவு தெரிவிச்சிருக்காருங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் இவ்வளோ தூரம் காட்டமாக உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்துருக்கோம். தலைப்பு செய்தியை பார்த்து ஒப்பீனியன் சொல்கிறத முதல்ல சீமான் அண்ணன் நிப்பாட்டணும். மைக்கை நீட்னாவே ஏதாவது பேசுகிறத முதல்ல நிப்பாட்டணும். ரெண்டுமே இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டது. என்னப்பா என்ன மசோதா, என்ன இது, நான் கொஞ்சம் என்ன இதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு இவர் பார்த்துருந்தாவே, ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இது பார்த்துருந்தாவே எதிர்க்கட்சிகளை முடக்கிறதுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் கொண்டு வர்ற ஒரு சட்டம் தான் இது. ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆல்ரெடி மாநில கட்சிகள் அத்தனைக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு அஜெண்டாவை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாநில முதல்வர்கள் அத்தனை பேருமே ஒத்து வர்ற முதல்வர் ஒத்து வராத முதல்வர் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒத்து வராத முதல்வர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பதவியை பறிக்கிறதுக்கு ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த கருப்பு சட்டத்தை உட்காந்து இந்த மனுஷன் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னத்தை சொல்கிறதுனே தெரில. இப்போ சீமானண்ணன் மேலே வந்து விஜயலட்சுமி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை தான் வச்சுருக்காங்க. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல. இப்போ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமையே நம்ம வந்து இவர் தப்பானவன்கிற ஒரு அலகேஷனை வைக்கிறது ரொம்ப தப்பாயிரும். அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தால் ஆமாம் இவர் உண்மைக்குமே ஏமாத்திருக்காரா ஏமாத்தலையா, உண்மைக்குமே கருகுறைப்பு நடந்தல்லையா அப்படிங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு முடிஞ்சு நீதிமன்ற தீர்ப்புக்காண்டி நம்ம வெயிட் பண்ணுறோம். நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பேசலாங்கிறது தான் நம்ம அமைதியாக இருக்கும். அதாவது நான் அமைதியாக இருக்கேன். நீதிமன்ற தீர்ப்பு வராமல் குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கும்போதே சீமான் அண்ணனா விஜயலட்சுமின்னு சொல்லி கார்னர் பண்ணால் அது எவ்வளோ காண்டாகும். எப்போ என் மேலே ஒரு அலகேஷன் நீதிமன்றத்தில் இருக்குப்பா, அதே தான் அந்த மாநில முதல்வர்கள் அத்தனை பேர் மேலேயும். என் மேலே ஒரு குற்றச்சாட்டை ஈடி சுமத்தி இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு வேகமாக தீர்ப்பு கிடைக்கணும்னா நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றங்களை போடணும், தினசரி ஹியரிங்கில் அந்த வழக்கை விசாரிக்கணும், அரசு தரப்பு ஒத்துழைக்கணும், நீதிமன்ற சாட்சிகள் இந்த வழக்குக்கு ஒத்துழைக்கணும். இத்தனை விஷயங்களும் மிக வேகமாக நடந்தால் சிறப்பு நீதிமன்றங்களை அதிகமாக போட்டு எம்எல்ஏ எம்பி
டிஜிபியோட ஊழல் வழக்க மிக வேகமாக விசாரிப்போங்கிறதுல இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தோட பேசி இந்த சிறப்பு நீதிமன்றங்களை அதிகப்படுத்துறாங்கன்னா இது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவு பெரிய விசாரணை பண்ணி தான், அதாவது நம்ம நீதித்துறையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதை அடிப்படையாக வச்சு தான் இவ்வளவு பெரிய விசாரணையை நம்ம நீதிமன்றங்கள் பண்ணுது. குற்றவாளி கூட சில நேரங்களில் தப்பிச்சிடலாம், ஆனால் ஒரு நிரபராதிக்கு தேவையில்லாத தண்டனை கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ தூரம் நம்ம நீதிமன்ற ப்ராசஸ் ரொம்ப மிக நீண்ட ப்ராசஸாக இருக்குது. அப்போ நீதிமன்றத்தோட உட்காந்து பேசி நான் முன்னாடி சொன்னபடி சிறப்பு நீதிமன்றங்களை போட்டு மிக வேகமாக விசாரித்து எத்தனை மாநில முதல்வர்களை தப்பு பண்ணியிருக்காங்களோ அந்த முதல்வர்களுக்கு அவங்க பண்ணுற குற்றம் அடிப்படையில் நீங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். அது அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பு சட்டத்தை உள்ளே போடுறது அப்படிங்கிறது அபட்டமான ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இதுக்கு உட்காந்து அண்ணன் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஏதோ ஒன்று பேசியிருக்காரு, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லி ரெண்டெல்லாம் வச்சுக்கூடாது, எதிரினா ஒன்று தானே அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எனக்கு பதில் தெரியும். பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுது, இது எப்படி சரியா இருக்கும்னு கேட்குறாரு. இதுக்கும் எனக்கு பதில் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து பேச ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்காது. சீமானனே வாய்க்கு வந்தது முதல்ல பேசுகிறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக நேர்த்தியான டிவிகே சார்ந்த பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.